Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா எளிமையான முறையில் செய்யக்கூடிய மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போறோம். இந்த மட்டன் தம் பிரியாணி ரொம்ப சுவையா இருக்கும். காரம் குறைவா இருக்கறனால குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் இந்த மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன். ரொம்ப அசத்தலா எப்படி செய்யறேன்னு வாங்க பாத்திரலாம். மட்டன் பிரியாணி பண்றதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தறலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் நெய். எண்ணெயும் நெய்யும் நல்லா உருகி வரட்டும். எண்ணெய் சூடாகி நெய் நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ மட்டனுக்கு தான் செய்கிறேன். நம்ம சேர்த்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம சேர்த்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நீல வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 தக்காளி பழம் சேர்த்துடலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் கூட சேர்ந்து நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் சேர்க்குறேன். மட்டனை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மட்டன் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா வீட்லேயே அரைச்சது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் 1/2 கப் சேர்க்குறேன். தயிர் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் 1 கைப்பிடி சேர்க்குறேன். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வேக விடலாம். நம்ம சேர்த்த மசாலா, மட்டன் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வரட்டும். பிரியாணிக்கு மட்டன் 1/2 வேக்காடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசியும் மட்டனும் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு ஒரு பழைய தோசைக்கல் வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு தம் போட்டுடலாம். நம்ம திறந்து பார்த்துடலாம். நம்மளோட பிரியாணிலாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும். நம்மளோட சுவையான மட்டன் தம் பிரியாணி ரொம்ப அசத்தலாக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மட்டன் தம் பிரியாணி ரொம்ப அசத்தலாக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான மட்டன் தம் பிரியாணியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.